வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நம்ம ஒரு சம்மை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்று திங்கட்கிழமை 61 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. 61 நாள் கழித்து என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பார்ப்போம். அதுக்கு ஒரு வாரம் ஈக்குவல் டு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். சரிங்களா, எத்தனை நாள் கழித்துன்னு சொல்லியிருக்காங்க? 61 நாள் கழித்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 61 டிவைடட் பை 7. 61 7ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா, 1 7 7. 61 எத்தனை 7 இருக்குது? 8 7 56. 8 7 56. அப்போ 61 மைனஸ் 56 என்ன வரும்? 8 7 56. அப்போ 61லேருந்து 56 கழிச்சோன்னா மீதி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன வரும்? 5. சரிங்களா, மீதி 5. அதாவது இப்படி புரியலன்னா இப்படி போட்டு பார்த்துங்க. 61 ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். 61 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 61ல் எத்தனை 7 இருக்குன்னா, எத்தனை 7 இருக்குது? 61ல் 8 7 56. 61ல் 56 போச்சுன்னா, 61ல் 56 போச்சுன்னா மீதி 5. சரிங்களா, சில பேருக்கு இப்படி வகுத்தல் புரியலன்னா இந்த மாதிரி போட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா, 61ல் எத்தனை 7 இருக்குன்னா 8 7 56. 61ல் 56 போச்சுன்னா மீதி 5. சரிங்களா, இந்த 5 பாருங்கள். 1 2 3 4 5ன்னு இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்களா, இன்றைக்கி திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. திங்களுக்கு அடுத்து உள்ள கிழமை என்ன? செவ்வாய். புதன். அடுத்தது புதன். திங்களுக்கு அடுத்து உள்ளது செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்தது புதன். புதனுக்கு அடுத்தது வியாழன். வியாழனுக்கு அடுத்தது வெள்ளி. வெள்ளிக்கு அடுத்தது சனி. சரிங்களா, இப்போ இதான் கரெக்ட் ஆன்சர். சனிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமை 61 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா சனிக்கிழமை. சரிங்களா, கொடுத்துருக்குற 4 ஆன்சரில் சனி இருக்கானா? இருக்குது, இந்த பி. சரிங்களா, சனிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 61 நாள் கழித்து வரக்கூடிய கிழமை சனிக்கிழமை. சனிக்கிழமை. Thank you for watching.